தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் சப்தம ஸ்தானத்தில் இப்போ பயணம் செய்யிருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை இந்த ஆணி மாதங்களில் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்க, இதை நம்ம இந்த பதிவில் சுருக்கமாக பார்த்தலாம். தனுசு ராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் குரு பகவான் தான். தனுசு ராசியில மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும் உத்திராடம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. இந்த ராசி 12 ராசிகள்ல உபராசியா பார்க்கப்படுது. பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஒரு ஆண் ராசி. தனக்காரகன் சொல்லக்கூடிய குருவோட ராசியில இவங்க பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி இவங்க ஓட மாட்டாங்க. ஏன்னா பணத்தை விட இவங்களுக்கு குணம்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க. நட்புக்கும் குணத்துக்கு மட்டும்தான் அதிக மரியாதை தருவாங்க. மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, இவங்களை அவமரியாதை செஞ்சுட்டா அவங்கள அறவே திரும்பி பார்க்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டிருந்தாலுமே பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னே சொல்லலாம். எல்லோருக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க. கள்ளங்கபடி இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய சுபாவம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்கு அதிபதியாக குருவை கோதண்ட குருன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களை அப்பப்போ சந்தித்து சந்தோஷத்தை இழந்தாலுமே நீங்கள் எப்போதுமே பல சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. சுயநலம் பார்க்காம எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை எப்போதுமே சிறப்படையும். பொய் பேசுகிறவங்களையும் தீய பழக்கம் இருக்கிறவங்களையும் உங்களுக்கு கண்டாவே பிடிக்காது. அப்படிப்பட்ட நபர்களை உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் விளக்குனீங்கனாவே உங்கள் வாழ்க்கை எப்போதுமே சிறப்பு தான். கள்ளங்கபடி இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகிட்டு வரீங்க. இருந்தாலுமே நீங்கள் நட்பு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கூடவே இருந்து உங்களை தூண்டி விட்டு பல செயல்களை செய்ய வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதால இதை எல்லாமே நீங்கள் புறந்தள்ளுறது தான் அவசியம். தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அதிகம் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை எப்போதுமே சிறப்படையும். சின்ன வயசுலேயே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோட வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். எடுத்துக்கிற எல்லா செயலுமே தோல்வி அடைஞ்சாலுமே எளிதில் தோண்டு விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடியவங்க இவங்க தான். இவங்க கிட்ட எந்த ரகசியமும் இருக்காது. அதே மாதிரி இவங்க யாருக்கும் கீழே அடிமையாக வந்துட்டு வேலை செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருக்கக்கூடிய இவங்களுக்கு தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் இருக்கிறதால இவங்க வாழ்க்கை எப்போது சிறப்படையும். இவங்க ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சியளிக்கக்கூடிய கோதண்டராம பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்படையும். மேலுமே இந்த ஆணி மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அவருடைய தொலைபேசி எண் பார்க்குறப்போ 9043637512. தனுசு ராசி அன்புகள் இந்த மாதங்களில் இருந்து இந்த வாரங்களிலிருந்து எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்துக்கிட்டு அதில் எச்சரிக்கையாக இருக்கிறதால உங்களால் சிறப்பாக செயலாற்ற முடியுங்கிறத நம்ம பார்த்துடலாம். வினை பயனாக இருக்கிற வியாழ பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறாங்க. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதால மற்றவங்க சொல்கிற ஆசை வார்த்தை கண்டு மயங்கிடாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் யோசித்து செய்கிறது தான் நல்லது. அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் அவசியம். ஆன்லைன் வர்த்தமான விஷயங்கள் கூட இப்போ கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபடுறது தவிர்க்கிறது நல்லது. சந்திரனோட நகர்வு பல வகையில் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தான் தருது. ஆனால் கையில் காசு தங்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் எப்போதுமே சேமிக்கிற பழக்கத்தை வச்சுருக்கிறது நல்லது. இதனால் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலுமே உங்களால் சமாளிக்க முடியும். செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால் தொழிலுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் உண்டாகிக்கிட்டே தான் இருக்கும். சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. தொடர்ந்து விடாமுயற்சியோடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மேன்மை அடையும். துணிச்சலோட எந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வாங்க. பல வகையிலும் சோதனைகளை எல்லாமே முறியடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால தொடர்ந்து முயற்சி மட்டும் செஞ்சுட்டு வரதான் அவசியம். புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால் வெளியூர் பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். இதனால் உடலில் அசதி உண்டாகலாம். கொஞ்சம் நீங்கள் அலைச்சலை குறைச்சிக்க பாருங்கள். அத்தியாவசியமான பயணம் இருந்தால் மட்டும் நீங்கள் செய்கிறது நல்லது. பயணங்களால் பயன்கிறது குறைவாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் பயணங்களை குறைக்கிறது தான் நல்லது. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் மனக்கவலையோடு இருந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தால் கூட மகிழ்ச்சியான செய்தியை மருத்துவர் மூலமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால் மனசை ஒத்து இருக்கக்கூடிய காதலர்கள் கூட இப்போ மனக்கசப்பால் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. ஈகோ பார்க்காம இருக்கிறதும் பேச்சில் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி புதுசாக மனசில் காதல் ஆரம்பக்கூடியவங்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது தான் நல்லது. சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதால ரியல் எஸ்டேட் மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கிறது கிடைக்கும்.
ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால கோவில் மாதிரியான விஷயங்கள்ல உங்க மனசு ஈடுபடக்கூடிய வாய்ப்பும், திருப்பணிகளுக்கு உதவி செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதால குடும்பத்தோட நீங்க வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த ஆனி மாதங்கள்ல அமைஞ்சிருக்குது. மேலும் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா விதத்திலுமே நன்மைன்னு சொல்லலாம். எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய துணிச்சல் அதிகரிக்கும். எதுலையுமே வெற்றி, சந்தோஷம் இது எல்லாமே தேடி வரும். பணம் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்ப்புள் அகலக்கூடிய வாய்ப்பும், ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்த பிரச்சனை இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சீராகும். தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நன்மை உண்டாக போகுது. தேவையான சரக்குகளை கையிருப்பு வச்சுருக்கிறது அவசியம். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க உங்கள் சரக்குகளை கையிருப்பு வச்சுருக்கிறதும், நீங்கள் வெளியில் சரக்குகளை அனுப்பும்போது அது பத்திரமா போய் சேர்ந்தாங்கிறத கண்காணிச்சுட்டு வர்றது நல்லது. துணிச்சலாக எந்த ஒரு முயற்சியும் மேற்கொண்டு வரதால வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு அமையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேன்மையான நிலைமை தான் இருப்பீங்க. மேல் அதிகாரிகளோட நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் இனி சந்தோஷம்தான். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்கும். பிள்ளைகளோட கூட மகிழ்ச்சியான பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த இறுக்கமான சூழ்நிலை கூட மாறும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செஞ்சு அதில் வெற்றியும் பெறுவீங்க. எதிர்ப்புகள் விலக பார்ப்பீங்க. ரொம்ப நாளாகவே இழுபறியாக இருந்துட்டு வந்த காரியம் கூட இப்போ நல்லபடியாக நடந்து முடியும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இனி மதிப்பு, மரியாதை இது எல்லாமே அதிகரிக்க போகுது. சிறப்பாக பணிபுரிஞ்சு பல வகையிலையும் பாராட்ட பெற போறீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. விளையாட்டு துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பரிசு, பாராட்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கைகூடி வரப்போகுது. நீதிமன்ற வழக்கில் இருந்து கூட இனி விடுபட போறீங்க. அதே மாதிரி கோவில் விஷயங்களையும் சரி, வேதாந்த விஷயங்களையும் உங்கள் மனசில் ஒரு நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் வெற்றி பெறணும்னா தொடர்ந்து நீங்கள் துணிச்சலாக எந்த ஒரு முயற்சியும் ஈடுபட்டுட்டு வர்றது நல்லது. கவனச்சிதறல் இல்லாமல் தொடர்ந்து பாடங்களை படிக்க பாருங்கள். அதே மாதிரி நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வர்றது நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குது. நட்சத்திர பலனா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழிலையும் வியாபாரத்திலையும் உங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகள்னு எல்லா வகையிலும் வெற்றி தான். அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது மட்டும்தான் வேணும். தேவையான பண உதவி பல வகையிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் போட்டி பற்றி மனசில் கவலை இருந்துக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த மாதத்தில் பிறந்திருக்குது. அதனால் மனசில் இருக்கக்கூடிய கவலையை விடுங்க. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியங்களா இருந்தால் உங்களுடைய திறமையான வேலையால் பல வகையிலும் பாராட்டு பெற போகிறீங்க. அலுவலக பணியை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதால பல வகையில் உங்களுக்கு நன்மை தான். புதிய தொடர்புகள் உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி தரதா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. குடும்பத்தில் இனி அடுத்தடுத்து சுபகாரியம் தான் நடக்கும். மனைவி, குழந்தைகளோட சந்தோஷமாக பொழுது கழிக்கக்கூடிய வாய்ப்பும், ஆன்மீக பணிகளில் நாட்டை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது. கூடவே பொன்பொருள் சேர்க்கைங்கிறது அமையும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள் மூலமாக கூட உதவி பல வகையிலும் கிடைக்கும். வாகனம் லாபம் ஏற்பட போகுது. தகப்பானாரோட வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறதா நல்லது. பெரியவங்க எது சொன்னாலுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போக பாருங்கள். வெளி தொடர்புகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உங்கள் மனசுக்கு ஏற்றபடியே பல வகையிலும் காரியங்கள் செஞ்சு முடிச்சு பல வகையிலும் பாராட்டு பெற போகிறீங்க. செலவுகளை குறைக்க திட்டமிட்டு செயல்படுறதா நல்லது. கௌரவம் உயரும். தொடர்ந்து நீங்கள் சித்தர் பெருமக்களை வணங்கிட்டு வந்தீங்கன்னா மனசில் தைரியம் கூடும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் சாதகமான பலன் கிடைக்கும். மேலுமே இந்த ஆணி மாதத்தில் தனுசு ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் சூரிய பகவானோட சஞ்சாரங்கிறது நண்பர்கள், கூட்டாளிகள் மூலமாக நல்ல ஆதரவு பெற போகிறீங்க. வேலை, தொழில் ரீதியாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வணிகத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் பெற முடியும். பண பரிவர்த்தனையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. கட்டுப்பாடோடு இருக்கிறது அவசியம். பணம் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி உணரலாம். திருமண வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப இனி நல்ல புரிந்துணர்வு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். இதனால் குடும்ப தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளை தொடர்ந்து நீங்கள் அனுசரிச்சுட்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தில் மேன்மையும் மனசில் புதிய உற்சாகமும் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். மொத்தத்தில் தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த மாதங்களில் கலவையான பலனை தான் தயாரிக்கிறாங்க. திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கசப்பு ஏற்பட்டாலுமே பரஸ்பர உறவுகளில் நீங்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சு நடந்துக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வேலை, வணிக மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதால தொழில் ரீதியான கவலை விடுறது நல்லது. தொடர்ந்து நீங்கள் சோம்பல் இல்லாமல் தொடர்ந்து விடாமுயற்சியோடு செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் 30 நாளைக்குமே பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.